கரூர்ல தாவேகா தலைவர் விஜயோட கூட்டத்துக்கு வந்து மூச்சு திணறி இறந்த அந்த சம்பவம் இந்தியாவையே துக்கத்தில் ஆழ்த்தியிருக்கு. அதுக்கு காரணம் விஜய் தான், திமுக அரசு தான் அப்படின்னு ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு உண்மையான காரணம் யாரு தெரியுமா? இந்த வீடியோவெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். காலையில மதியானத்துல இருந்து மக்கள் சாப்பிடாம கொள்ளாம அவ்வளவு பேர் அங்க நின்னாங்க. இந்த பசங்க பிள்ளைல எது சாப்பிடாம வெயிலுக்கு சாப்பிட்றதில்ல, ஒன்றும் இல்லை, தண்ணி குடிக்கல, எதுவும் குடிக்கல, ஒரே ஆட்டம் பாட்டமாக இருந்து டயர்ட்னஸ் தான் காரணமே. ஒரே இடத்துல அவங்க நின்றுக்கிட்டு ஆட்டம் பாட்டத்தோடு இருக்கும்போது அவங்க எனர்ஜி வேஸ்ட் ஆயிருச்சு. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க சாப்பிட போக எங்கே முடியல. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹோட்டல் தான். அதுலேயும் சில பேர் மட்டும்தான் போய் சாப்பிட்டுட்டு வந்து இவர் கட்சி தலைவரை பார்க்கறதுடைய சந்தோஷத்தில் யாரும் சாப்பிடாம விட்டுட்டாங்க. அப்போ இவர் ஒரு தனி மனுஷனை பார்க்கறதுக்காக முன்னாடி நாளே வர்றது, சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறது, சின்ன சின்ன பிள்ளைங்களை தூக்கிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்ச இந்த மக்கள் தாங்க இதுக்கு உண்மையான காரணம். இந்த மாதிரி மோசமான பண்புகளை எல்லாம் மக்கள் திருத்திக்காத வரைக்கும் இறைவனாக இருந்தாலுமே இந்த மக்களுடைய நிலையை மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லி இறைவன் திருக்குறான்ல சொல்றான். அதனால இங்க மாற வேண்டியது விஜயோ அல்லது திமுக அரசோ காவல்துறையோ கிடையாது. ஒரு தனி மனிதனை பார்க்கறதுக்காக இந்த மாதிரி போய் சாகுற மக்கள் தான் திருந்தணும். இனியாவது மக்கள் திருந்துறாங்களான்னு பார்ப்போம்.